ஹalleluya. இந்த நல்ல நாள்லையும் கூட இந்த 5வது தினத்துல நாம் கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களோட அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாளை கூட செய்வாராக. இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள் என்று சொல்லி நாம் 21 நாள் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபத்திலே காணப்படுகிறோம். அவருடைய வார்த்தையின் மூலமாய் நாம் பலப்பட்டு மீண்டும் தேசத்திற்கு ஒரு சுடர்வழிகளைப் போல, அன்றைக்கு யோவான் ஸ்நாபகன் தீவெட்டியைப் போல நாமும் கிறிஸ்துவுக்காக சுடர்கள் விடுகிற தீவெட்டிகளாக, பந்தங்களாக தேசத்துக்குள்ளே இருளில் இருக்கிற ஜனங்களை ஒரு வெளிச்சத்திற்கு நேராக கொண்டு வர கர்த்தர் நமக்கு இந்த நாளில் உதவி செய்வாராக. இந்த 5வது நாளிலேயும் கூட வந்திருக்கிற யாவரையும் உங்கள் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் நோட்ஸ் எடுத்து வருகிறீர்கள். உங்களுடைய இன்னைக்கு உள்ள தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த அழைப்பை பெற்றுக்கொள். நான் பரிசுத்த அழைப்பை நான் தொலைத்து இருக்கிறேனா? என்னுடைய அழைப்பு என்ன என்பதை நான் மறந்திருக்கிறேனா? இல்லை, என்னுடைய அழைப்பு என்ன என்பதை நான் இன்னும் புரியாமல் ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் இன்னைக்கு நம்மளோடு பேச வரும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. வாசிக்கலாம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது, மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் வாசிப்போமா? நம்ம யூத ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூத ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நான் இன்றைக்கு கொடுக்கப்படுகிற தலைப்பு என்ன? பரிசுத்த அழைப்பை பெற்றுக்கொள், திரும்ப பெற்றுக்கொள். பரிசுத்த அழைப்பை கர்த்தர் பெற்றுக்கொள். காரணம் என்ன? மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே மல்கியா தீர்க்கன் இவ்வளவுமாய் பிரசங்கிக்கிறார். நீங்கள் கர்த்தர் சிநேகிக்கிற காரியம் என்ன? கர்த்தர் நேசிக்கிற காரியம் என்ன? அது ஒரு பரிசுத்தமான காரியம்ப்பா. அவர் விரும்புகிறது பரிசுத்தத்தை விரும்புகிறாருப்பா. அவர் நேசிக்கிறது பரிசுத்தத்தை தான்ப்பா நேசிக்கிறாரு. இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு அவர்கள் எல்லாம் மல்கியா தீர்க்கதரிசி சொல்லுகிறாருப்பா, நீங்க அந்நிய தெய்வத்தை நீங்கள் வழிபடுகிறீர்களப்பா. நானே எருசலேமின் இஸ்ரவேலின் தேவன் என்று அறியப்பட்டவன். எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து நான் உங்களை மீட்டெடுத்து வந்த நான். இன்னைக்கு எருசலேம் என்று சொல்லுகிற இடத்துல அன்றைக்கு யெரொபெயாம் என்று செய்கிற ஒரு ராஜா என்ன செய்கிறார்? அங்கு தானிலேயும் பெத்தேலிலேயும் கன்று குட்டிகளை உருவாக்கி யெகோவா என்கிற தெய்வத்தை ஆராதிக்க விடாதபடி கன்று குட்டிகளை ஆராதிக்க செய்கிறார். கன்றுக்குட்டி என்று சொல்லும் பொழுது எகிப்திலிருந்து வரும் பொழுதே அதை செய்து கொண்டார்கள். ஆரோனுடைய தலைமையில எல்லா ஜனங்களும் மோசையை காணவில்லை. மோசே எப்படி வருவார், இருக்கிறாரா இல்லையா என்பதை அறியாதவர்களாக எல்லாரும் தன் நகைகளை கொண்டு கொடுக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த தங்கத்தின் நிமித்தம் அவர் கன்றுக்குட்டியை உருவாக்குகிறார்கள். இந்த கன்றுக்குட்டி என்ன தெய்வம் என்று சொல்லி எகிப்தில் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், எங்களை வழி நடத்துகிற தெய்வம், என்னை முன் நின்று வழி நடத்துகிற தெய்வம். கன்றுக்குட்டினா என்னை வழி நடத்துகிற தெய்வம். இதை தான் அன்றைக்கு யெரொபெயாம் என்ன செய்கிறார்? அந்த தானிலையும் பெத்தேலிலையும் கன்று குட்டிகளை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி தப்பு பண்ணி விடுகிறான். தேவனை தேவன் என்று ஆராதிக்க விடாதபடி யாதேதோ ஆராதிக்க வைத்து விடுகிறான். தன் சுய நலத்திற்காக இவன் என்ன செய்கிறான்? இஸ்ரவேல் ஜனங்களை இவனுடைய சுய நலத்திற்காக விக்கிரக ஆராதனைக்குள்ளே தள்ளி விடுகிறான். ஆனால் யூதயா என்று சொல்லுகிற தேசத்துல, அந்த நாட்டில் எருசலேம் என்கிற தேவாலயம், பலிபீடம் என்கிறது அங்கு இருக்கிறது. பலி செலுத்துகிற இடமாக அங்கு இருக்கிறது. ஆனால் இந்த யூதயா தேசத்திற்குள்ளே இந்த ஜனங்களை போக விடாதபடி தந்திரமான அபாயத்தை பண்ணி அவன் எப்படியாகிலும் இந்த ஜனங்கள் அங்கு போய்விட்டால் நம்முடைய ராஜ்யபாரத்திற்கு, நம்முடைய தேசத்திற்கு பிரச்சனை வந்துவிடும், இல்லை எனக்கு பிரச்சனை வந்துவிடும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை தேவனுடைய ஆலயம் இருக்கிற ஆசாரிப்பு கூடாரமாகி இருக்கிற யூதயா தேசத்திற்கு இவனை விடாதபடி கர்த்தர் என்ன செய்ய, அந்த ராஜா விடவே இல்லை. கர்த்தரை ஆராதிக்க மாய்மாலமாய் தந்திரங்களை பண்ணி அவன் விக்கிரக ஆராதனைக்கு நேராய் ஜனங்களை நடத்துகிறார். இந்த விக்கிரக ஆராதனை பின்னர் பல வருடங்கள் கழித்து
இப்பொழுது எங்க வருகிறது என்று சொன்னால், யூதேயா தேசத்திற்குள்ளே வருகிறது. யூதேயா தேசத்திற்குள்ளே வருகிறது. யூதேயா தேசம் இதுவரைக்கும் யெகோவா என்கிற தேவனை ஆசாரிப்பு கூடாரத்திலே பலிகளை செலுத்தி கொண்டிருந்தவர்கள், நியாய பிரமாணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். நியாய பிரமாணம் தான் அவருடைய ஜீவனாக இருந்தது. இப்போ இந்த நியாய பிரமாணத்தை மறந்தவர்களாக, பரிசுத்தத்தை மறந்தவர்களாக, தன்னுடைய விருப்பத்தின்படி புதிய காரியமாகி இருக்கிற அந்த விக்கிரக ஆராதனைக்கு நேராக இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகிறார்கள். அப்போ இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த அருவருப்புகள் எல்லாம் இப்ப சபைக்குள்ள வருகிறது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது திருமணங்களை பண்ணுகிறோம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா, ரட்சிக்கப்படாத பையனோ பொண்ணிய பண்றாங்க, லவ் பண்றாங்க, திருமணம் பண்றாங்க. இன்னைக்கு இருளுக்கு ஒளிக்கு ஏது சம்பந்தம் தெரியல. அப்ப கர்த்தர் விரும்புகிற சிநேகிக்கிற காரியம் என்ன? தேவன் நேசிக்கிற காரியம் என்ன? பரிசுத்தத்தை அவர் நேசிக்கிறார். இன்னைக்கு கர்த்தரை தெய்வன் என்று தெரிந்த எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு கர்த்தரை விட்டு விக்கிரக ஆராதனைக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பிசாசனுடைய தந்திரம் என்ன? பிசாசு நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற வலை என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திற்கு நேராக நீங்க திருப்பி கொள்ளும் பொழுது, அங்கு அந்த தோட்டத்துக்குள்ள ஏதேன் என்று சொல்லுகிற ஒரு தோட்டத்துல அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆதாம் ஏவாளைக்குள்ள ஒரு வஞ்சனையாய் ஒரு மனிதன் அங்க எழும்பி வந்து அங்க இருக்கிற ஜனங்களை வஞ்சிக்கிறான். எப்படி வஞ்சிக்கிறான் பாருங்க, 3வது வசனம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றார். அவன் சொன்னதெல்லாம் எப்படி சொன்னான் அப்படிங்கிறத கொஞ்சமா நான் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவன் எப்படி சொல்றான் பாருங்க. நீங்க இந்த 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 பழம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பழத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க சாக மாட்டீங்க. ஏன் சாக மாட்டீங்க? நீ இதை சாப்பிட்டா நீ யார மாதிரி மாறிடுவா? தேவனை போல மாறிடுவ. அப்ப பிசாசானவன் எடுத்த முதல் காரியம் என்னன்னா, கடவுளை போல மாறுவீங்கப்பா, பொய் சொல்லுகிறவனாக இருக்கிறான். இன்னைக்கு பிசாசை குறித்து பொய்க்கு பிதாவானவன் யாருன்னா பிசாசு தான். பொய்க்கு பிசாசானவன் யாருமா? அப்ப அவன் தான் இன்னைக்கு சத்தியத்திலிருந்து வழிவிலகி செய்துகிறவனாக இருக்கிறான். ஒன்று, கர்த்தர் உங்களிடத்துல பொய் சொல்லி வைத்திருக்கிறார். எப்ப நீ இந்த பழத்தை நீ சாப்பிடும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னா, நீ சாக மாட்ட. கர்த்தர் உன்னை பொய் சொல்லி வச்சிருக்கிறாரு, நீ வேணும்னா நீ இதை வாங்கி சாப்பிட்டு பாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்றான். அப்போ ஏவாள் தனியா இருக்கிறா, அவளுடைய வாழ்க்கையில அதை யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஓகே, இவர் சொல்றதே கரெக்டா தான் இருக்கும் போல இருக்கு. ரெண்டாவது அவன் சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழத்தை நீ பறிச்சு சாப்பிடலாம். நீ சாப்பிடும்போது அந்த பழத்தை கர்த்தர் ஏன் உனக்கு சாப்பிடக்கூடாதுன்னா, உன்னை வந்து எப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னா பிரித்து வச்சிருக்கிறாரு. ஏன் பிரித்து வச்சிருக்கிறாரு அவரு சொல்லுங்க? எல்லா தோட்டத்தில் இருக்கிற பழத்தை சாப்பிடலான்னு சொன்னவர் ஏன் இந்த பழத்தை மட்டும் வச்சிருக்கிறாரு? ஏன் இந்த பழத்தை மட்டும் தனியா வச்சிருக்கிறாரு அப்படின்னா, கர்த்தர் வேறுபாடு பார்க்கிறவர். கர்த்தர் எப்படிப்பட்டவரா? வேறுபாடு பார்க்கிறவர். அடுத்தவன் சொல்றான், சரி நீ சொல்ற இல்லையா, கர்த்தர் உன்னிடத்துல அன்பா இருக்கிறார் நீ சொல்ற இல்லையா, அவர் அப்படின்னா கர்த்தர் அன்பா இருக்கிறார் நீ சொல்றப்பா அப்படின்னா நீ என்ன செய்? அவர் சொல்லிட்டு போயிருக்கணுமா இல்லையா, அதை சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருப்பாரா இல்லையா? நீ சாப்பிடணும். அப்போ உனக்கு மேல அவருக்கு அன்பு கிடையாது, உன் மேல சிநேகம் கிடையாது. அதனால நீ அந்த பழத்தை வாங்கி அந்த பழத்தை நீ வாங்கி சாப்பிடுப்பா, அதில் ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ நீ இதை சாப்பிடும்போது நீ சாக மாட்டேனா, உனக்கு கேரண்டி கொடுக்குறேன். நீ அதை சாப்பிடும்போது நீ தேவர்களை போல மாறிடுவ அப்படி நல்லா பிசாசு வந்து அழகா பேச ஆரம்பிக்குது. இன்னைக்கு இதே போலதான் அநேக ஜனங்களை பிசாசானவன் வஞ்சித்து வைத்திருக்கிறான்.
இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்க. என்ன இப்போ பிசாசு சொல்லும் இல்லையா, பாரு நீ கர்த்தரை தேடுனா இல்லையா. அன்னைக்கு யோபுனுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும் பொழுது, யோபுனுடைய வீடுகள் எல்லாவற்றையும் பிசாசானவன் சுத்தி வந்து பார்க்கிறான். சுத்தி பார்த்துட்டு வந்து சொல்றான், இப்ப யார் இடத்துல போறான்? இயேசுவின் இடத்துல போறான். அவன் போய் என்ன சொல்றான், ஆண்டவரே நீர் யோபுனுடைய வீட்டில் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து வருகிறீர். நீர் வந்து அங்க வந்து நீர் மகிமையா இருக்கிறீர். அவனை எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்து வர்றீங்க. நீர் அவனுடைய உண்டான எல்லாவற்றையும் வேலி கட்டி வச்சிருக்கிறீங்க. நீங்க கொஞ்சம் அந்த வேலியை மட்டும் எடுத்து விட்டுருங்க பாப்பா அப்படின்னு பிசாசானவன் தேவனிடத்துல என்ன சொல்றான், கேட்குறான். அப்போ கர்த்தர் சொல்றான், சரிப்பா நான் அவனை என்ன செஞ்சிடறேன், எடுத்து விட்டுறேன், வேலி எடுத்து விட்றேன். ஆனால் ஒன்று மட்டும், அவனுக்கு ஜீவனுக்கு மட்டும் எதுவும் நீ செஞ்சிடக்கூடாது, ஜீவனுக்கு மட்டும் எதுவும் நீ செஞ்சிடக்கூடாது என்று சொல்லி, இவ பிசாசு அவனுடைய ஒரே ஒரு எண்ணம் என்னன்னா, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார், அதனால தான் அவன் கர்த்தரை நேசிக்கிறான் என்கிற எண்ணம். நாம கூட அநேக நேரம் இப்படிதான், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற எண்ணத்தோட நான் வந்துட்டு, கர்த்தர் நான் ஜெபிக்கிற காரியம் நிறைவேறலை, நான் நினைத்தது நடக்கலை, இப்படின்னு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படின்னா, என்னடா நம்ம இவ்வளவு தூரம் கடவுளை தேடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத, கர்த்தர் நம்ம ஜெபிக்கிறத நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்கல, அவர் தேவன் அல்ல என்கிறதை பிசாசானவன் மாய்மாலமாய் இன்னைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன்மார்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா உங்களுக்கு அவருடைய பரிசுத்த ஆவி அருளாது இருப்பது எப்படி, உனக்கு நன்மை செய்யாமல் இருப்பது எப்படி, உனக்கு உதவி செய்யாமல் இருப்பது, இது பைபிள், கர்த்தருடைய வார்த்தை. ஆனா பிசாசான கொண்டு வர்றான் பாருங்களேன். அங்க யோபுனுடைய வீட்டில் அங்க வந்து எல்லா பிரச்சனைகளும் பண்ணிட்டு இருக்கிறான். ஒரே நாள் பிள்ளைகள் மரித்து போறாங்க, ஒரே நாள் ஒட்டகம், ஒரே நாள் ஆடு, எல்லாம் மரிச்சு போயிடுச்சு. இப்போ பிசாசான நம்மள்ட்ட வந்து சொல்லுவான், என்ன பத்தியா உன் கடவுள் பாதுகாக்கிற கடவுள்னு சொல்றாரு பாரு, உன் பிள்ளைகளாம் ஒரே நாள் செத்து போச்சு, உன் பிள்ளைகளெல்லாம் செத்து போச்சு, நீ பலி செலுத்தினிய உன் பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு நாளும் போய் பலி செலுத்தி கொண்டிருந்த உன் பிள்ளை பரிசுத்தமாகட்டும், கடவுள் ஆசீர்வதிப்பார் பாரு, உன் கடவுள் வந்து இன்னைக்கு ஆசீர்வதிக்கவே இல்லை பாரு, உன் பிள்ளைகளெல்லாம் எல்லாமே செத்து போச்சு பாரு, உன்னுடைய ஒட்டகங்கள் எல்லாம் பாரு, கொஞ்சம் திரும்பி பாரு, எல்லாம் போயிடுச்சு, மாடு ஆடுகள் எல்லாம் போயிடுச்சு, நீ இன்னும் கடவுளை ஏன் நினைச்சிட்டு இருக்கிற, எப்ப அவர் உன்னை ஆசீர்வதிக்கிற கடவுள் இல்லப்பா அப்படின்னு பிசாசானவன் சொல்லுவதற்காக தன் மனைவியை பயன்படுத்துகிறான். யோபுனுடைய மனைவி வந்து சொல்றா, பா நீ படுற கஷ்டத்தை பார்க்க என்னால முடியலப்பா, உன் சரீரம் முழுவதும் பருட்களால் நிறைந்திருக்கிறது, உன் சரீரம் முழுவதும் பார்க்கும் பொழுது எனக்கு வேதனையாக இருக்கிறது, அதனால ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருப்பா, நீ வந்து ஆண்டவரே நீர் என்ன பாதுகாக்கிறவர் அல்ல, நான் தூசித்து நான் ஜீவனை விடுறேன். அவ பிசாசனுடைய மிகப்பெரிய திட்டம் கர்த்தரை தூசிக்க வைப்பதுதான். அதேதான் இங்க, அதே ஃபார்மாலிட்டி தான் இங்க ஆதாமுடைய வாழ்க்கையிலையும் பிசாசு சோதிக்க விரும்புகிறான். அவங்களுடைய மைண்ட்ல கிரியை செய்ய ஆரம்பித்து விடுகிறான். அப்போ இந்த உலகத்துல மனிதனை படைத்த கர்த்தர் இந்த உலகத்தினுடைய சிருஷ்டிப்புகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது கர்த்தர் நினைக்கிறார், எப்பா இந்த சிருஷ்டிப்பை காட்டிலும் நான் படைத்த என் சாயலாக படைத்த என் ஜனம் சிறப்பானவைகளப்பா. நான் அதனாலதான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது அங்க சொல்றார், நான் மனிதனை படைத்ததற்காக வேதனைப்படுகிறார். அவ்வளவு மகிமையான ஒரு தெய்வம், அவ்வளவு அற்புதமான ஒரு தெய்வம் மனுஷனை படைத்து விட்டு மனிதனை குறித்து அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். 6 நாளும் படைத்து விட்டு எல்லாம் நன்றதாக கண்டவர், அருமையாக கண்டவர், மனிதனை அற்புதமாய் பார்த்த கர்த்தர். ஆனா என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, கர்த்தரிடத்துல போக வேண்டிய மனிதன் அந்நிய சத்தங்களை கேட்டுவிட்டான். அன்பான சபையே, இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோமா, இல்லை யாரோ பேசுகிற சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோமா?
இன்னைக்கு யோபு சொல்றான், பைத்தியக்காரி மாதிரி நீ பேசாத, நான் அவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் பெற்றிருக்கிறேன். ஏன் ஆசீர்வதித்த கர்த்தர் என்னுடைய ஆசீர்வாதத்தை எடுத்து போனா எனக்கு என்னப்பா பிரச்சனை இல்லப்பா, நான் அந்த தேவனை நான் தூஷிக்க மாட்டேன். அதாங்க விசுவாசம், அதாங்க சோதனையில வெற்றி. உங்களுடைய அழைப்பே என்ன தெரியும்? பரிசுத்தமாய் வாழ தான் அழைத்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையை. அந்த பரிசுத்தமான வாழ்வு நம்ம வாழ்வுல இருக்கிறதா? இன்னைக்கு சின்ன சின்ன தலைவலி வந்தாலே கர்த்தரை தூஷிக்கிறோமே, இல்லை சின்ன சின்ன காரியம் வந்தாலே கர்த்தரை தூஷிக்கிறோமே. என்ன இல்லான்னு சொல்றோம் இல்லையா? ஏன் நம்ம வாழ்க்கையில ஒரு வீட்டில் ஒரு துக்கமான ஒரு காரியம் வந்த உடனே நமக்கு இந்த இயேசு வேண்டான்னு விட்டுட்டு போறோமே. ஒரு நஷ்டம் வந்த இயேசு வேண்டான்னு போறோமே. இந்த தேவனை நான் ஆராதித்தேன். இன்னைக்கு ஒவ்வொருவரும் கர்த்தரை நீங்கள் தூஷித்து கொண்டிருக்கிறீர்கள். கொஞ்சம் மனம் திரும்புப்பா. பிசாசின் வலையில சிக்கிறாத, பிசாசுடைய வலையில சிக்கிறாத, கொஞ்சம் திருப்பிக்கோ. பிசாசு எடுக்கிற திட்டத்துல நீ போய் அவன் எடுக்கிற தந்திரத்துல நீ போய் விழுந்துடாத. வேதம் சொல்ல அவன் மகா தந்திரவாதி என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. இன்னைக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனிதனை எல்லா சிருஷ்டிப்புக்கும் மேலாய் கர்த்தர் பார்த்தார். ஆனால் அவன் பாவம் செய்யும் பொழுது எல்லா சிருஷ்டிப்புக்கும் முன்னே கம்பீரமாய் நின்ற மனிதன், எல்லாவற்றிற்கும் பெயர் போட்ட ஒரு மனிதன், எல்லா விலங்குகளுக்கும் பெயரிட்ட ஒரு மனிதன், எல்லா மனிதர்களுக்கும் முன்பதாக அந்த மனிதன் தலை குனிந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அன்பான தேவ சபையே, தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்க்கிறது எப்படி தெரியுமா? எல்லாவற்றை காட்டிலும் நம்மளை மேன்மையாய் பார்க்கிற ஒரு பார்வை. இன்னைக்கு அதை நம்ம பார்க்கிறோமா? நம்ம அதை செய்கிறோமா? இந்த சின்ன சின்ன காரியங்களில் கூட கர்த்தரை நம்ம தூஷிக்கிறவர்களாய் மாறி போய் விடுகிறோமே. அப்போ இன்னைக்கு பிசாசு எடுக்கிற திட்டம் என்ன? கர்த்தரை எப்படி ஆகிலும் தூஷிக்க வைத்து பாவத்திற்குள்ளே நீ போக வேண்டும், கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தத்தை விட்டு நீ விலகி போக வேண்டும் என்பதுதான் பிசாசுனுடைய திட்டம். இந்த சம்பவத்தையும் நல்ல சமாரியனுடைய சம்பவத்தையும் நம்ம ஒப்பிட்டு வாசிக்கும் பொழுது, அங்கு ஒரு மனிதன் அவன் என்ன செய்கிறான்? வியாபாரி. அவன் என்ன செய்கிறான்? அவன் வியாபாரத்திற்காய் கடந்து போகும் பொழுது அங்கு ஒரு மனிதர்கள், திருடர்கள் வந்து அவனுடைய வஸ்திரத்தையும் அவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து அவனை குற்றுயிராய் மாற்றி போட்டு அந்த இடத்துல அவனை விட்டு விட்டார்கள். அதாவது அவனுடைய வஸ்திரம் என்று சொல்லும் பொழுது அவனுடைய மகிமை. இன்னைக்கு நம்மளை வஸ்திரத்தை எடுக்கிறதை போல, நம்முடைய வஸ்திரம் ஒரு மகிமைக்குரியதாக இருக்கிறதை போல, அன்னைக்கு பிசாசானவன் என்ன செய்து விட்டுகிறான்? அவர்கள் மேல் இருந்த ஒரு வஸ்திரம், அதாவது பரிசுத்த வஸ்திரம், அதாவது தெய்வ மகிமையை அவன் என்ன செஞ்சிட்டானா, அவன் மகிமையை அவர்களை விட்டு விலக செய்தது. அப்ப பிசாசானுடைய திட்டம் என்ன? எப்பா, இதுவரைக்கும் நீ நிர்வாணின்னு உனக்கு தெரியாம நீ இத்தனை வருஷங்களாக இருந்தியப்பா, தேவனே உனக்கு மகிமை என்கிற ஒரு ஆடையை கொடுத்திருந்தாருப்பா, ரட்சிப்பு என்கிற ஆடையை உனக்கு கொடுத்திருந்தாருப்பா, எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்திருந்த அதே தேவன் தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? அந்த மகிமையை நம்ம இழந்துட்டோம். இன்னைக்கு பிசாசுனுடைய கரத்துக்குள்ள நான் மாட்டப்பட்டதுனால ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தை நான் இழந்து போனேன். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த ரட்சிப்பை நீ காத்து கொள்ளலைனா, அந்த ரட்சிப்பை காத்து கொள்ளலைனா, அந்த ரட்சிப்பினுடைய வஸ்திரம் உன்னை விட்டு விலகிடுச்சுன்னா, அந்த மகிமை, கர்த்தரிடத்தில் அந்த மகிமை அது உன்னை விட்டு விலக செய்து விடுகிறது. அதனால தான் ஆசாரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய மகிமை அங்கே வரும் பொழுது, அவருடைய பிரசன்னம் அங்கே வரும் பொழுது, அந்த மகிமை ஜனங்களை மூடும். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அதனால இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள கர்த்தருடைய மகிமை வரவிடாதபடி எல்லாரையும் பாவம் செய்து தேவ சமூகத்தை விட்டு விலக்குகிறவனாக இருக்கிறான். ரெண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் வேதம் சொல்லுகிறது, நீ சாகவே சாவாய். இவன் எப்ப கர்த்தருடைய சமூகத்திலே பாவம் செய்தானோ அப்பொழுதே அவன் அற உயிராய் மாறி போனான், குத்துயிராக்கப்பட்டான். ஜீவன் இருக்கு, ஆனா என்ன இல்லை? பலன் இல்லை. அப்போ மனிதனுடைய வாழ்க்கையில அவன் நீதி உள்ள கர்த்தர், ஒன்று அவனுடைய வஸ்திரம் போனது,
இரண்டாவது, அவன் குற்றுயிராக்கப்பட்டு கிடக்கிறான், ஒரு பயனும் இல்லை. மூன்றாவது, அவனுடைய இடத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளையும் எடுத்து கொண்டு போய்விட்டான். உனக்கு வைக்கப்பட்டிருந்த சகல ஆசீர்வாதத்தையும் அவன் எடுத்து போய் கொண்டு விட்டான். கர்த்தர் ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்தது, எப்பா இந்த தேசத்தை முழுவதும் ஆண்டுகள், அதை அவன் எடுத்துக்கொண்டான். எப்ப இந்த தேசத்துல உனக்கு இந்த தேசத்தை நீ பண்படுத்தவும் பாதுகாக்கவும் இந்த விலங்குகள் எல்லாவற்றையும் அந்த அடிமையாய் உனக்கு கட்டளையிட்டா, நீ ஒரு பேசின அது செயல்படுற அளவிற்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்து வைத்திருந்த அந்த அதிகாரத்தை யாருடைய கரத்திலே கொடுக்கிறான்? இந்த ஆதாம் பிசாசுனுடைய கரத்திலே கொடுத்து விடுகிறான். இந்த ஆதாம் பிசாசுனுடைய கரத்திலே கொடுத்தது மட்டுமல்ல, அதனாலதான் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இந்த செல்வத்தை எல்லாம் காட்டி, இதெல்லாம் நீர் என்னிடத்துல பணிந்து கொண்டால் இந்த உலகத்தில் இருக்கிற செல்வத்தை எல்லாம் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அன்பு சபையே, இழந்து போனான், செல்வத்தை இழந்து போனான், அவனுடைய அதிகாரத்தை இழந்து போனான், அவனுடைய மகிமையை இழந்து போனான். அப்போ குற்றுயிராய் கிடக்கப்படுகிறான். இப்போ கர்த்தர் சொல்றாரு, பா நல்ல சமாரியனா வர்றாரு, என்ன சொல்றதுன்னா, நீ பாவம் பட்டத்தினால அவனை என்ன செய்கிற, கல்வாரியின் அன்பு அவனை சுமக்க ஆரம்பித்தது. கல்வாரியின் அன்பு அதுதான். இவன் குற்றுயிராக்கப்பட்டிருக்கிறான். பாதி உயிர் இருக்கு, மரணிச்சிட்டா, உண்மைதான். ஆத்துமாவுல மரணம் வந்தது உண்மை. ஆனா சரீரத்துல பிசிக்கலாம இருக்கிறான். ஆத்துமா மரணம் வந்துருச்சு. ஆத்துமா மரணம், எதுவும் சாகும், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆனா ஆத்துமாவை செத்திருந்தாலும் கூட கர்த்தர் அந்த தினத்துல ஒரு ஆட்டை அடித்து கிருபையாய் இவன் செய்த பாவத்திற்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. அப்போ இவ்வளோ அந்த ஆட்டை அடித்து அந்த இரத்தத்தின் மூலமாய் அவனை பரிசுத்தப்படுத்தி அவனை காயம் கட்டுகிறதான் நல்ல சமாரியன். ஐயா, நீ தப்பு செஞ்சது உண்மைதான், ஆனா உனக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டிருக்கிறது. உனக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு என்று சொல்லுகிற ஆடு உனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்க நம்ம பார்க்கும்போது, அப்போ உங்க அழைப்பு என்ன எதற்காய் கர்த்தர் அழைத்திருக்கிறார்? வாட் இஸ் பர்பஸ்? ஒரு நோக்கம் என்ன? உங்க நோக்கம் என்ன? கர்த்தர் என்ன அழைத்ததுடைய நோக்கம் என்ன? வாசிப்போமா. கர்த்தர் நம்ம இன்னைக்கு எதை இழந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் வாசிக்கலாமா? 1 கொரிந்தியருடைய புஸ்தகத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது அழகாக எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார்? நீ பரிசுத்தவான்களாக்கும்படி அழைக்கப்பட்டீர்கள். அப்போ உங்களுடைய அழைப்பினுடைய நோக்கம் என்ன? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போ உன்னுடைய வாழ்வில் நீ பரிசுத்தமாகட்டும். உன்னுடைய அழைப்பினுடைய நோக்கம் என்ன? பரிசுத்தம். அப்ப கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததனுடைய நோக்கம், இயேசு கிறிஸ்து அன்னைக்கு ஒரு பரிசுத்தத்தை ஆதாமுக்குள்ளே வைத்து அதை சிநேகித்தார். அந்த பரிசுத்தத்தை அவன் இழந்து போனான். அந்த இழந்து போன ஒன்றை எனக்கு தரும்படி அவர் என்னோடு என்ன செய்கிறார்? செயல்படுகிறவராக இருக்கிறார். அந்த அழைப்பினுடைய பரிசுத்தத்தை தான் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். நான் விரும்புகிற பரிசுத்தம் உனக்குள்ளே வரட்டும் என்று சொல்லிதான் அவர் என்னை முன்குறித்திருக்கிறார். தாயின் கருவிலே என்னை முன்குறித்த நோக்கம் என்னப்பா? அவர் என்னை எதற்காக அழைத்தார் என்று சொன்னால், அந்த பரிசுத்தத்தை எனக்கு அவர் தரும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கீங்களா? எதுக்கு அழைத்தார் நம்மளை? எதுக்காக நம்மளை தெரிந்து கொண்டார்? அந்த பரிசுத்தத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படி. அப்போ நான் அழைக்கப்பட்டதனுடைய மிகப்பெரிய நோக்கம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தான். இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, என்ன பாஸ்டர் பாவம் செஞ்சுட்டு கர்த்தரிடத்துல போய் மன்னிப்பு கேட்டுடலாம், மன்னிப்பு தருவார் அவரு. அதுக்காக கர்த்தர் ஒன்று அழைக்கல, நீ பரிசுத்தமா இருக்கணுங்கிறத அழைத்தார்.
நீ பாவம் செஞ்சுட்டு வந்து மன்னிப்பு கேட்கிறதற்காக கர்த்தர் அழைக்கவில்லை உன்னை. நீ பரிசுத்தமாகவே வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தர் அழைக்கிறார் உன்னை. மன்னிப்பு கேட்கறது இல்லை. அநேகர் அப்படிதான், நான் தப்பு செஞ்சுட்டு ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்கப்பா 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 நம்ம தேவ சமூகத்தில் கதறுகிறோம். அதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. அதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. பரிசுத்தமாய் அழைக்கப்படாதே நாம் தேவனை அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 தீமோத்தேயுவினுடைய புஸ்தகத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளும் பொழுது 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:9. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அழைச்சது யார் தெரியுமா? பரிசுத்தர். அந்த அவருடைய அழைப்பு, பரிசுத்தராகி இருக்கிற தேவாதி தேவனுடைய அழைப்பு தான் உனக்கு. எப்படி அவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு சொல்லுங்க. அப்போ இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி, நம்முடைய கிரியைகளினால் அல்லப்பா. பைபிள் சொல்லுதில்லை, அவன் அவன் கிரியைகளுக்கு தக்கதாக பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அது ரட்சிக்கப்பட்ட பிறகு, உன்னை ரட்சிப்பதற்கு முன்ன, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்ன ஒரு அழைப்பை கொடுத்து உன்னை வேறுபறித்து உன் பாவத்தை எல்லாம் கழுவினாரே. ஏன்? மனம் திரும்புதல். ஒரு மனம் திரும்புகிற பாவியின் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படும். ஏன்? நீ இங்க பரிசுத்தமாக ஆக உன்னை குறித்து பரலோகம் மிகுந்த சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த பரலோகத்திற்கு நீ செல்லும்படி தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அது இன்னைக்கு எடுத்த தீர்மானம் அல்ல, போன வாரம் எடுத்த தீர்மானம் அல்ல, நீ தாயின் கருவில் இருக்கும் பொழுது எடுத்த தீர்மானம் அல்ல. ஆதி முதலாய் கர்த்தர் இந்த பூமியை எப்பொழுது அஸ்திபாரம் போட்டாரோ அப்பொழுதே உன்னை கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். இத்தனாவது தலைமுறையில் இத்தனாவது பிள்ளையினுடைய பிள்ளைய நான் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே முன்குறிப்பேன் என்பது இன்றைக்கு தீர்மானித்ததல்ல. இந்த உலகம் தோன்றுகிறதற்கு முன்பதாகவே கர்த்தர் உன்னை தீர்மானித்து எப்படி அழைத்திருக்கிறார்? பரிசுத்த அழைப்பை கொடுத்து அழைத்திருக்கிறார். நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்ம அதை செய்யறோமா? மறந்துட்டோன்னு. நம்ம பரிசுத்தமா வாழணுங்கிறத மறந்துட்டோன்னு. நம்ம விருப்பத்தின்படி வாழணும்னு தான் நம்ம ஆசைப்படுறோன்னு. அப்படி இல்லைங்க. கர்த்தர் சொல்ற காரியம் என்ன? கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? உன்னை தான் அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறார்? பரிசுத்தத்திற்காக அழைக்கிறார். உன்னுடைய அழைப்பை கர்த்தர் அழைக்கும் போது எப்படிதான் அழைக்கிறாரு? பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அழைக்கிறார்ப்பா. பரிசுத்த அழைப்பு. அப்போ பரிசுத்தத்திற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், மறந்துவிடக்கூடாது. எபேசியர் 3:1 அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிற எடுக்கலாமா? நம்ம எபேசியர் எபேசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 3:1 நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 3. இப்படிப்பட்டிருக்க பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கவனித்து பாருங்கள். பரிசுத்த சகோதரரே, எதுக்கு? பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரம தரிசனத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்க? அது கானான் பரலோகத்திற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த பூலோகத்தில் இருக்கிற ஆசைகளுக்கும் பூலோகத்தில் இருக்கிற காரியங்களுக்குமாய் கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. அவர் அழைத்ததே, அப்பா நீ இந்த உலகத்தில் நீ இருக்கிறப்பா, ஆனால் இந்த உலகம் முடிஞ்சு இந்த உலகம் அழிஞ்சிரும், இந்த உலகத்தில் உனக்கு ஒன்றும் இல்லை, உன்னுடைய ஆயுசு நாட்கள் 70 இல்லைன்னா 80 தான்ப்பா, அதுக்கு பிறகு இந்த உலகத்தில் இருக்க மாட்டா, அதுக்கு பிறகு நீ என் கூட இருக்கணும், அது தேவனுடைய திட்டம்,
நோக்கம் அந்த பரலோகத்தில் நீ இருக்கும்படி நீ அழைக்கப்பட்டவன். இந்த உலகத்தில் இருக்கிறேங்கிற, இந்த உலகத்தில் தான் நான் இருக்க போறேங்கிற எண்ணத்தோட நீ இருக்காத. இந்த உலகம் அழிந்து போகிற உலகம், இது இந்த உலகம் கொஞ்ச நாள் தான் உலகம். இந்த உலகத்திற்கு பிறகு பரலோகம் என்கிற ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்திற்கு போறதுக்கு உன் விருப்பத்தின்படி வாழ்வதற்காக நீ அழைக்கப்படவில்லை. இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படிதான் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த பரம அழைப்பிற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். எல்லாரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை, எல்லாரையும் கர்த்தர் முன்குறிக்கவில்லை. இந்த தேசத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கும் பொழுது உன்னை மட்டும் ஏன் அழைத்தார்? நீ பரலோகத்திற்கு வருவதற்காக தான் கர்த்தர் உன்னை அழைத்து வைத்திருக்கிறார். உன்னை அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அந்த முன்குறிப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அந்த முன்குறிப்பை கர்த்தர் நடத்துவாராக. பிலிப்பியர் எழுதின பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது, பிலிப்பியர் அதனுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். எங்க ஓட்டம் எது தெரியுமா? உண்மையாய் மனம் திரும்பி பரிசுத்தத்திற்காக ஒரு மனிதன் இருப்பானேயானால் அவனுடைய வாழ்க்கையே பரம கானானை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும். அவனுடைய கால்கள் பரமனை பார்ப்பதற்காக தான் ஓடும் காலு. இன்னைக்கு நம்முடைய கால்கள் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது தெரியுமா? சொல்லுங்க, எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? நம்முடைய கால்கள் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது தெரியுமா? அவரிடத்தில் இந்த பரிசாக பெற்றுக்கொள்வோம். அதை நீங்கள் பொது திருமறை பகுதி, பொது கத்தோலிக்க வேதாகமத்தை கொஞ்சம் நீங்கள் திருப்பி வாசிக்கும் பொழுது அது தூய தமிழில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நிமிஷம். 3:14. எது? பிலிப்பியர் எழுதின சுசேஷகம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை, பிலிப்பியர் 3:14 நான் வாசிக்கிறேன். 3:14 ஒரு நிமிஷம். வாசிக்குமா? பரிசுத்தம் பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுவிக்கும் அழைப்பே அப்பரிசாகும். அப்பா, கர்த்தர் உனக்கு ஒரு பரிசு கொடுத்திருக்கிறார். சொல்ல, கர்த்தர் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு பரிசு கொடுத்திருக்கிறார். அந்த பரிசு என்ன தெரியுமா? பரிசுத்தம். அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அழைப்புக்கு பேர் பரிசுத்தம். அப்பா, அவன் கையில கொடுக்கிற ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குதுப்பா, அதுக்கு பேரு பரிசுத்தம். அதை களைஞ்சிராத. அப்பா தம்பி, உன் கையில கொடுத்திருக்கிறது என்ன தெரியுமா? ஒரு பரிசுத்தம். ஒரு கிஃப்டா கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். மனம் திரும்பினவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்கு கர்த்தர் ஒரு கிஃப்டா கொடுக்கிறார் பரிசுத்தத்தை. இன்னைக்கு அந்த கிஃப்டை நீ களைஞ்சிட்டா கஷ்டம். ஒருக்கா அந்த வசனத்தை உங்களுக்கு புரியும்படி நான் வாசிக்கிறேன். ஒருக்கா கூட வாசிக்கிறேன் பாருங்க. பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து நான் ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுவிக்கும் அழைப்பே அப்பரிசாகும். கர்த்தர் உனக்கு கொடுத்த பரிசு இருக்குதாப்பா? கர்த்தர் உனக்கு கொடுத்த பரிசு இருக்குதா? அந்த பரிசுத்தத்தை நீ தொலைச்சிட்ட, கர்த்தர் மீண்டும் அவர் தர நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பரிசுத்தத்தை தந்த அந்த கிஃப்டை நீ ஒருவேளை தொலைச்சிருக்கலாம். ஒருவேளை கர்த்தர் சொல்றாரு, ஆதாமுக்கு நான் இரக்கத்தை கொடுத்தேன், அவனுக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டிருக்கு, உனக்காக அந்த பரிசுத்தத்தை இழந்த பத்தியா? அந்த பரிசுத்தத்திற்காக நான் என்னுடைய முழு ரத்தத்தை உனக்கு கொடுத்துட்றேன்ப்பா. அந்த சரீரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன்ப்பா. நான் உனக்கு ஒரு பரிசுத்தங்கிற ஒரு கிஃப்டை நான் உனக்கு கொடுத்தேன் இல்லையா? அந்த கிஃப்ட்டுக்கு பதிலாக நான் என்னையே உனக்கு கொடுத்துட்றப்பா. என்னை நேசிக்கிறாயா? நீ நேசிக்கிறாயா? உலகம் எல்லாம் உன்னை பகைக்கும் பொழுது நான் உன்னை நேசிக்கிறப்பா. உலகம் உன்னை அவமானப்படுத்துக்குதுப்பா, நான் உன்னை நேசிக்கிறப்பா. கிஃப்டை களைஞ்சிட்டா, நானே உன்னை தந்துடுறேன்ப்பா, நீ என்னை நேசிக்கிறாயா? நானே உனக்குள்ள வந்துடுறப்பா, நீ என்னை நேசிக்கிறாயா? சகோதரனை, சகோதரியை, நீ நேசிக்கிறாயா? பரிசு இழந்துடாதப்பா. அது உனக்கு பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட்டுப்பா. அந்த கிஃப்டை நீ தொலைச்சிடாதப்பா. பரலோகத்திலிருந்து தந்த ஒரு அழைப்புப்பா, ஒரு கிஃப்ட்டுப்பா. மறந்துடாத. அடுத்து அவர் சொல்றாரு, அந்த பிலிப்பியர் 3:20-21 சொல்லுது. 20-21 சொல்லுது, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது,
அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படி தம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அடுத்த அழைப்பு என்ன தெரியுமாப்பா? நீ மறிச்சு போனாலும் நான் அந்த பரிசை மட்டும் நீ களையாம நீ வச்சிருந்தேன்னா நான் உன்னை சாயலாய் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அந்த சாயலாய் நான் உன்னை மாற்றுவேன்ப்பா. உன் சரீரம் மக்கி போகலாம், உன் சரீரம் அழுகி போகலாம், ஆனால் அந்த சரீரத்தை மீண்டும் உயிர் பெற வைத்து என்னுடைய சாயலை போல என்றைக்கு ஆதாம் இழந்து போன அவருடைய சாயலை இழந்தானோ அதே போல மீண்டும் உனக்கு ஒரு புதிய சாயலை தந்து என்றென்றைக்கு நீ நான் என்னோடு கூட இருக்கும்படி கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அதற்காக தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அப்போ அழைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? 5 விதமான காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். சரி, நான் இந்த பரம அழைப்பு, இந்த இந்த எதை இழந்துட்டேன்? பரிசுத்தத்தை இழந்துட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டது தான், ஞானஸ்தானம் எடுத்துட்டு தான். ஆனால் எனக்கு இது வரைக்கும் இதை பற்றி எனக்கு தெரியாது. நான் ஞானஸ்தானம் எல்லாம் எடுத்துட்டேன், ஆனாலும் பாவத்துக்குள்ளே தான் இருக்கிறேன். அப்போ பரிசுத்தத்தை இழந்துட்டேன், இன்னைக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் கேட்குறீங்க. நான் இன்னும் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். லூக்காவிலிருந்து நான் சில 5 காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாமா? ஒருவன் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மறைக்காலில் கீழையாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்களுக்குள்ளே வெளிச்சம் காணும்படி அது விளக்கை கொளுத்தி வையுங்கள். ஆங்கில வேதாகம் இப்பொழுது சொல்கிறது which come, உள்ளே. ஒருவேளை இன்னும் நீ அந்த வெளிச்சமாகி இருக்கிற கிறிஸ்துவினிடத்திலே ஓடி வா. இன்னைக்கு நீ ஒருவேளை கர்த்தரை விட்டு நீ தூரமாய் இருக்கலாம். பாவத்தை விட்டு கர்த்தரை விட்டு நீ தூரமாய் போயிருக்கலாம். ஒருவேளை பின்மாற்றத்தில் நீ போயிருக்கலாம். ஒருவேளை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரே தேவன் என்று அறிக்கை செய்து மீண்டும் பிசாசுடைய தந்திரத்தினால நீ ஒருவேளை பின்வாங்கி போய் கர்த்தரை விட்டு தூரமாய் போய் விக்கிரகாராதனைக்கு நேராக நீ ஓடி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அந்த வெளிச்சமாகிய கிறிஸ்துவுக்குள்ளே நீ வருவாயானால் உன்னை தான் கர்த்தர் மீண்டும் உன்னை பரிசுத்தப்படுத்த, அதாவது அவருடைய இரத்தத்தினால பரிசுத்தப்படுத்த கர்த்தர் உனக்கு கிருபை தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னை கர்த்தரை விட்டு நீ தூரமாய் போய்விட்டாயோ, அவர் வெளிச்சமாய் இருக்கிறார். இன்றைக்கு வெளிச்சத்துக்குள்ளே நீ வா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வா, அவருடைய சித்தத்தின்படி வா, அவருடைய அழைத்த பரம அழைப்பின்படி பரிசுத்தம் என்கிற அழைப்புக்குள்ளே நீ வா. வந்தா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மீண்டும் உன்னை நான் கழுவி இன்றைக்கு உன்னை பரிசுத்த அழைப்பை தந்து உனக்கு வைக்கப்பட்டிருக்கிற பரிசாக, அந்த ஒரு கிஃப்டாக நான் உனக்கு மீண்டும் பரிசு பொருளாய் நான் தந்த அந்த கிஃப்ட் நான் உனக்கு மீண்டும் மறுபடியும் தர நல்லவராகவே இருக்கிறேன். Hallelujah. To go, what come. 2வது 5:16 நம்ம வாசிக்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷகம் 5:16 நாம் வாசிக்கலாமா? லூக்கா சுவிசேஷகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். லூக்கா 5:16 ஒருவர் வாசிக்கலாம். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலே யூதேயா நாட்டில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேமிலும் 5:16 அவர் வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். 2வது நீங்க என்ன செய்யணும்? டு கோ பேக், அதாவது அவருக்கு பின்ன நடந்து போ. அவர் தனியா இருக்கிறார், அவரிடத்துல போ, அவரிடத்துல இந்த உறவாடு. ஆலயத்துக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். தனிமை இங்கே யாருமே இல்லை. அவர் இந்த ஆவியானவர் இந்த இடத்திலிருந்து பெருமூச்சுகளோடு வேண்டுதல்களோடு அவர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆலயத்துக்குள்ள வந்திருந்து தேவனோடு அவர் இருக்கிற இடத்துல வந்திருந்து அவர் உள்ள வந்துட்டா இல்லையா, நீ அவரோடு கூட இருந்து ஜெபம் பண்ண. ஆண்டவரே இயேசுவேன்னு கூப்பிடும் பொழுது கர்த்தர் உன்னை மீண்டும் இரக்கத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். 3வது லூக்கா சாப்டர் 1
76, 74. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய முதல் அதிகாரம் அதனுடைய 77, 76, 77 வசனம். நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணவும் தமது தேவனுடைய உருக்கமான இரக்கங்களாலே அவருடைய ஜனத்திற்கு பாவம் மன்னிப்பாக இரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போய். அப்போ வேதம் சொல்ல, முன்னாக நடந்து போ. நீ நடந்து போ. ஒன்று, அவருக்குள்ள வந்த நீ அமர்ந்திருந்து அவரோடு அமர்ந்துரு. மூன்றாவது சொல்றாரு, கோ டு பேக் பிஃபோர், கோ பிஃபோர், நீ போ, நட, அவரோட நட. அடுத்தவர் சொல்றாரு, லூக்கா 6:1 சொல்றாரு. லூக் சாப்டர் 6:1. பஸ்கா பண்டிகையின் 2ஆம் நாளைக்கு பின் வந்த முதலாம் ஓய்வு நாளிலே அவர் பயிர் வழியே நடந்து போகையில் அவருடைய சிஷ்யர்கள் கதிர்களை கொய்து கைகளினால் நிமிட்டி தின்னார்கள். பரிசேயர் சிலர்களை நோக்கி, ஓய்வு நாள் செய்யத்தகாததை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்ப நீ என்ன செய்? கோயிங் த்ரோ முற்றிலும் அவரையே சார்ந்துகள். உலகம் என்ன சொல்றது முக்கியம் அல்ல, உலகம் என்ன பேசுகிறதுங்கிறது முக்கியம் அல்ல. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் செய்வதற்காக என்னை முற்றிலுமாய் நான் அர்ப்பணிக்கிறேன். அந்நிய சத்தங்கள் வரும், அந்நிய சத்தங்கள் வரும். இப்படி செய்யலாமே, இப்படி செய்யலாமே, இப்படி பண்ணலாமே, நீ மாறுறது ரூல்ஸ் சரியில்லையே, நீ இப்படிலாம் பண்ணியிருக்கணும், இது நியாயப்பிரமாணத்தின்படி சரியில்லையே, இது இது இதெல்லாம் நியாயப்பிரமாணத்திற்கு அகைன்ஸ்டா நீங்க பண்றீங்களே. எந்த சத்தம் வந்தாலும் நீ கண்டுக்காத. கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து முழுவதும் தன்னை அர்ப்பணித்து கிறிஸ்துவுக்காக, ஆண்டவரே அந்த பரிசுத்தமான வாழ்வை வாழவே நான் விரும்புகிறேன் என்று நீ சொல்லணும். அடுத்தவர் சொல்லுகிறாரு 14:10. லூக் சாப்டர் 14:10. 14:10 வாசிக்கலாமா? 14:10. லூக் சாப்டர் 10 வாசிங்க. நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு, அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதன் உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பதாக உனக்கு கனம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உன்னை அழைக்கிறாருப்பா. எப்படி அழைக்கிறார்னா, கனத்திற்கு தரும்படி உன்னை அழைக்கிறார். நீ ஒன்று அவரோடு கூட உள்ள போ, அந்த வெளிச்சமாகி கிறிஸ்துவுக்குள்ள போய் அவரோடு தனித்திருந்து அவருக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி உன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்து தாழ்ந்திரு. கர்த்தர் சொல்லுகிறார், தாழ்ந்திருந்து பரிசுத்தத்தை முக்கியப்படுத்தி தாழ்ந்திருக்கிற எந்த பிள்ளைகள் இருக்குமோ அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்ற காரியம் என்ன? நானே உன்னை கனப்படுத்துவேன். உன்னை யாரு கனப்படுத்தினா கனப்படுத்தாட்டானப்பா, நான் உன்னை கனப்படுத்துவேன்ப்பா. நீ பரிசுத்தத்தை நேசிக்கிறியே, கர்த்தர் பரிசுத்தத்தை நேசிக்கிற ஒரு மனிதனை பார்த்தாங்க, என் சிநேகிதனே, நீ உனக்கு ரட்சிப்பு உண்டு, உனக்கு விடுதலை உண்டு. அப்போ உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அந்த பரிசுத்தத்தை நீ நேசி, பரிசுத்தத்தை நீ நேசி. இந்த பரிசுத்தத்தை நேசிக்க 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 எந்த தெய்வம், எந்த மனிதர்கள் எல்லாம் உன்னை அசிங்கப்படுத்தினார்கள் அதே மனுஷர்களுக்கு முன்ன மீண்டும் கனத்திற்குரியவனாய் நீ நிற்க வேண்டுமானால் இந்த நாள்ல கதை சொல்றாரு, பரிசுத்தத்தை நேசி. ஒரு வசனத்தை கூட நாம் மீண்டும் ஏற்கனவே வாசித்த பொதுமுறை பொது வழி பொது மொழிபெயர்ப்பில் நான் இன்னும் ஏற்கனவே நம்ம வாசித்த ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தருக்குள்ளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை, இந்த 5 கட்டளைகளை மீண்டும் நீங்கள் கை கொள்ளும் பொழுது கர்த்தர் எதை இழந்தீர்களோ அதை பரிசாய் கர்த்தர் மீண்டும் தர வல்லவராக இருக்கிறார். 10 கன்னிகைகளை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா? 10 கன்னிகைகள் என்ன செஞ்சாங்க? ஆயத்தமாக இருந்தாங்க, எல்லாவற்றிலும் ஆயத்தமாக இருந்தாங்க, பரிசுத்தத்தில் ஆயத்தமாக இருந்தாங்க, ஒழுக்கத்தில் ஆயத்தமா இருந்தாங்க, எதிர்காலத்தை குறித்து ஆயத்தமா இருந்தாங்க, கர்த்தருடைய வருகை குறித்து எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க. ஆனா அவர்கள் எதிர்பார்த்து ஞானமா இருந்து புத்தியா இருந்த ஜனங்கள்
அந்த இயேசுவை மணவாளனாகி இயேசு வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு அவர்கள் ஆயத்தமாகி கொண்டே இருங்கள். அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகி கொண்டே இரு. நிச்சயமாய் ஒரு நாள் வரப்போகிறது. அன்றைக்கு கர்த்தர் உன்னை எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலும் ஆயிரக்கணக்கான தேவதூதர்கள் மத்தியில இவன் என்னுடைய நேசகுமாரன், இவன் என்னுடைய பிள்ளை என்று சொல்லி உனக்கு ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் தர நல்லவராக இருக்கிறார். நீ நேசிக்க வேண்டியது பரிசுத்தத்தை நேசியுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். God bless you.